அனைவருக்கும் வணக்கம். எப்படியோ ஒரு வழியாக தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. ரிசல்ட் வந்துடுச்சு. டிவிக்கே 108 சீட்டு வந்து ஜெயிச்சிட்டாங்க. இப்போது தமிழ்நாட்டில் ஆட்சி நடக்கணும். எல்லாமே அப்படி அப்படியே இருக்கும். ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை, முதலமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டாரு. இப்போ அடுத்த கட்டம் என்னென்னா, அடுத்த சிஎம் நம்ம வந்து அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு எல்லாமே கண்டினியூ ஆகணும். எல்லா ஒர்க்கும் அப்போ ஸ்டாப்பில் இருக்கும், எல்லாமே கண்டினியூ ஆகணும் இல்லையா? இப்போது அவருக்கு 108 தான் இருக்குது. கூட்டணி வந்து அவருக்கு ஒரு 11 சீட்டு தேவைப்படுது. இப்போ இந்த 11 சீட்டுக்காக அவர் வந்து ஆதரவு கேட்குறாரு. யார்கிட்ட கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதசார்பின்மை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி அமைச்சாங்கல்ல, அவங்க கிட்ட தான் கேட்குறாரு. இப்போ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் பார்ட்டி, 2 பார்ட்டி, சிபிஎம் அண்ட் சிபிஐ, அவங்கள தான் அவர் ஃபஸ்ட்டு வந்து கூப்பிட்றாரு. சிபிஐ, சிபிஎம், விசிக இவங்க கிட்டலாம் அஃபிஷியலாகவே லெட்டர் அனுப்பி ஆதரவு கேட்டுட்டாரு. ஆல்ரெடி காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து சப்போர்ட் தெரிவிச்சு. மீதி 3 பார்ட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரி, யோசிச்சு சொல்லுவாங்க. அண்ட் தென் இப்போ காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு ஒன்று போயிட்டுருக்கு. அவங்க வந்து துரோகம் பண்ணிவிட்டு அவங்க கூட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போது காங்கிரஸும் போகல, பிசிக்கே போகல, கம்யூனிஸ்ட்டும் போகல, சரிங்களா? இப்போ அவர் அடுத்தது எதை நோக்கி போவார்? எப்படி இருந்தாலும் ஆட்சி அமைக்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? எதை நோக்கி போவார்? ஏடிஎம்கே கூட பார்ப்பார். அவங்க சைட்லேருந்து அப்ரோச் பண்ணாங்கன்னா ஏடிஎம்கே கூட போவார். ப்ளஸ் பாமக, ஓகேங்களா? 4 கூட்டணி 4 சீட்டு வச்சுட்டு இருக்காங்க பாமக, அவங்க கூட பார்ப்பார், கேட்பார் ஆதரவு. இன்கேஸ் அவர் ஆசைப்பட்டார்னா, இவங்க வராத பட்சத்தில் இப்போ அவங்கக்கிட்ட கேட்குறாருன்னு வச்சுப்போம். நம்ம எப்படி விமர்சனம் பண்ணுவோம் அவங்கள? மதசார்பின்மை, பிஜேபி தான் என்னோட கொள்கை எதிரி அப்படின்லாம் சொல்லிட்டு பிஜேபியோட கைப்பாவியாக இங்கே இயங்கிட்டு இருக்கிற ஏடிஎம்கே கூட போய் சேர்றாருன்னா, அப்போ இவர் பிஜேபியோட ஆள் தான் அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம. அப்போ அது எப்படி சரியாக வரும்? அப்போ அவர் என்ன சொல்லுவார்? நான் ஃபஸ்ட்டு உங்களை தானே கூப்பிட்டேன், மதசார்பின்மை கூட்டணி தானே நான் கூப்பிட்டேன், காங்கிரஸை கூப்பிட்டேன் வரலன்னு சொல்லிட்டாங்க, விசிகே கூப்பிட்டேன் வரலன்னு சொல்லிட்டாங்க, கம்யூனிஸ்ட்டை கூப்பிட்டேன் வரலன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறது? நான் ஆட்சி பண்ணணும்ல. அப்போ எனக்கு தேவைன்னா நான் அவங்க கூட தான் போவேன். நான் அவங்க கூட போனாலும் நான் மதசார்பின்மை தான் இருப்பேன். ஆனால் மதசார்பின்மைன்னு சொல்லிவிட்டு அவங்க என்னை வந்து ஆதரிக்கவே வரல, என்ன அவங்க தான் அந்த பக்கம் தள்ளி விட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இவங்க மேலே வரும்ல. அப்போ அது சரியாக வருமா? அது எனக்கு புரியல. அப்போ வேறு என்ன தான் பண்ணுறது? இப்போ இவங்களும் போகல, உதாரணத்துக்கு இப்படி வச்சுப்போமே, இவங்களும் போகல, ஏடிஎம்கேவும் போகல, யாருமே போகல, 108 நிற்கிது, ஆட்சி அமைக்க முடியல. பிரசிடென்ட் ஆட்சி இங்கே வந்துடும், 2 மாதம் ஆகும். அதுக்கப்புறமா ஒரு பெரும்பான்மை வந்து ப்ரூவ் பண்ண முடியல திரும்பவும். அப்போ ரீஎலெக்ஷன் வைக்கலான்றீங்களா? திரும்ப எவ்வளோ பெரிய ப்ராசஸ் அது? எத்தனை மாதம் வெயிட் பண்ணுறது? திரும்பவும் வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து அதுக்கப்புறமா இதே மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? திரும்பியும் இதே தான் நடக்குது. திரும்ப அது அப்படியே வருமா? ஸோ இவர் சொல்லியிருக்காரு, வாக்குறுதி கொடுத்துருக்காரு. என்னென்னு கொடுத்துருக்காரு? மதசார்பின்மை, பிஜேபி தான் என்னோட கொள்கை எதிரி, ப்ளஸ் வந்து போதை இல்லா தமிழகம் அப்படின்னு இது கூட சேர்த்து இன்னும் பல ஸ்கீம்லாம் சொல்லியிருக்காரு. அவர் ஜெயிச்சதில் பயங்கரமான விமர்சனம் இருக்குது, சரிங்களா? அதில் எனக்கு உடன்பாடு இருக்குதா இல்லைன்றலாம் வேற கருத்து. ஆனால் இந்த ஜனநாயகத்தில் ஒருத்தர் ஜெயிச்சிட்டாரு. இப்போ அவருக்கு என்ன பண்ணுறாருன்னு ஆள்றதுக்கு ஒரு வாய்ப்பு தானே இது எல்லாருக்குமே. அவர் என்ன பண்ணுறாருன்றதை பொறுத்து அவர் யார் நம்மளுக்கு தெரிஞ்சிடும்ல. ஆனால் அவர் ஃபஸ்ட்டு டோன் என்னவா இருக்குது? கூப்பிடுறது காங்கிரஸ், பிசிகே, கம்யூனிஸ்ட் பார்ட்டி, இந்த கட்சிங்களுக்கு நேச்சுரலாகவே ஒரு நல்ல பேர் இருக்குது. சிபிஎம், சிபிஐ கூப்பிட்றவங்களாலே ஒரு நேச்சுரலாகவே ஒரு நல்ல பேர், சரிங்களா? அதை நோக்கி தானே அவரோட பார்வை இருக்குது. அப்போது இவங்க சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும். ஸோ இதை வந்து நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவர் அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு நம்ம மேலேயே குறை வர மாதிரி இருந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இதில் என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு புரியல. சரி, இவங்க போகாமே இருந்துட்டாலும் ஆட்சி திரும்பி ரீஎலெக்ஷன் தான் வரும். ரீஎலெக்ஷன் வந்து திரும்பி எதுனா தான் என்ன பண்ணுறது? திருப்பியும் இதேமாரி சீட்டே வருதுன்னு வச்சுப்போம். ஒன்று பெரும்பான்மையில ஜெயிச்சுடுவார் விஜய், நெக்ஸ்ட்டு சிஎம் ஆக்க விடாமல் திரும்ப 2வது எலெக்ஷன்லாம் வச்சா இருக்கிற வகையில் இன்னும் அதிகமாக ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருவானுன்னு வச்சுப்போம். சரி, அப்படி நடக்கலை. திரும்பியும் தொங்கு சட்டசபையே வருதுன்னு வச்சுப்போம், இதே மாதிரி மெஜாரிட்டி இல்லாமல். இப்போ அப்போ 3வது எலெக்ஷன் போகுமா? அப்படி இல்லைல்ல. இவர் யார் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இவர் யார், என்ன பண்ண போகிறாரு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இவர் சொல்லியிருக்கிறாருல்ல. அப்போது இது தானே சரியாக வரும். கட்சியில் நம்ம மேலே தப்பாயிடக்கூடாதுல. அவங்களுக்கு வந்து அவங்க கூட தள்ளி விடுற மாதிரி நம்மளே தள்ளி விட்டுட்டு கட்சியில் நம்மளே வந்து குறை சொல்கிற மாதிரி ஆகக்கூடாது. அவர் பிஜேபி கூட போயிட்டார், அவர் ஏடிஎம்கே கூட போயிட்டாருன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அவர் நம்மளை குறை சொல்லுவார். மதசார்பின்மை தான் என்னோட கொள்கை, ஆனால் அந்த மதசார்பின்மை கூட்டணி என் கூட வரவே இல்லை கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு.
இது என்னோட கருத்து. இது வந்து எனக்கு எப்படி, ஏன்னா எந்த பக்கம் போனாலும் புரியவே மாட்டேங்குது. அப்படி புரிஞ்சவங்களா தான் எனக்கு வந்து சொல்லுங்க, இதை நான் தப்பா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணலாம், ரிசல்ட் வேணும்ல, என்னதான் இருந்தாலும் ஆட்சி நடக்கணும் தமிழ்நாட்டில் இப்போ. ஸோ அப்போ அதுக்கு எதனா ஒன்று இருக்கணும்ல, அது எனக்கு புரிய வைங்க. எனக்கு புரியலன்னா, நான் தப்பாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் புரிய வைங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி.